இங்க நான் தான் கிங்கு அப்படிங்கிற படத்தை பத்தி ஒரு ரிவ்யூ தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். ஸோ சந்தானத்துக்கு சொன்னா இது வந்து என்ன சொல்றது, ஒரு ஹேட்ரிக் அப்படின்னு தான் வந்து சொல்லலாம். ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து வடக்குப்பட்டி ராமசாமி, அதுக்கு முன்னாடி டிடி ரிட்டர்ன்ஸ், இது மூணாவது படம். ஸோ மூணுமே வந்து பேக் டு பேக் ஹிட்டு. ஸோ சந்தானம் வந்து பேக் டு ஃபார்ம் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். ஏன்னா சந்தானம் வந்து இந்த ஒரு சினிமா இண்டஸ்ட்ரிக்கு வந்ததே வந்து லொல்லு சபா மூலமா தான். ஸோ லொல்லு சபாங்கிறது அந்த விஜய் டிவியில வந்து போடும்போது அது அவ்வளோ ஹிட் ஆச்சு, அவ்வளோ காமெடியா இருந்தது. என்னதான் வந்து லொல்லு சபா வந்து படத்தை வந்து அவங்க வந்து கிண்டல் பண்றாங்கன்னு சொன்னாலும் இவங்களுடைய ஆக்டிங்கும் இவங்களுடைய ஒரு டைலாக் டெலிவரியும் பாடி லாங்குவேஜுமே வந்து பெரிய ஒரு விஷயமா இருந்தது அந்த மொத்த லொல்லு சபா டீம். அதுல சந்தானம் வந்து மெயின் ஒரு இதா இருந்துகிட்டு லீட் பண்ணும்போது அந்த மாதிரி. அப்புறம் சிம்பு தான் வந்து சந்தானத்துக்கு ஃபர்ஸ்ட் அந்த மன்மதன்கிற படத்துல சான்ஸ் கொடுத்து அதுக்கப்புறம் அவர் பெரிய ஹிட் ஆகி எல்லா ஹீரோவும் நடிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் அவரும் வந்து தனியா ஹீரோவா நடிக்க ஆரம்பிச்சாரு. பட் அவர் ஹீரோ ஆகும்போது என்ன பண்ணாரு அப்படின்னா காமெடிங்கிறத தாண்டி அவரும் எல்லாரும் மாதிரி வந்து ஆக்ஷன்ல இறக்குற பஞ்சு டைலாக் பேசுறது அந்த மாதிரி ஒரு கமர்ஷியலா எல்லாரும் பண்ற மாதிரி அவரும் இது பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. பட் அந்த மாதிரி படங்கள் சரியா வந்து ஓடலை, நிறைய ஃபெயிலியர்ஸ் ஆச்சு. இப்போ அவர் பேக் டு ஃபார்ம், நான் எங்கேருந்து ஆரம்பிச்சோன்னா நான் அங்கேயே வரேன் அப்படிங்கும்போது அவருடைய ரூட்ல அவர் போகும்போது அது வந்து ரொம்ப ஹிட்டா இருக்கு. ஸோ இந்த இங்க நான் தான் கிங்கு படத்தை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா கண்டிப்பா வந்து இந்த படம் வந்து கிங்கு தான். இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆயிருக்கிறதுல அந்த படம் வந்து ரொம்பவே வந்து நல்லா இருக்கு. என்ன கேட்டா 5க்கு ரேட்டிங் 5 அவுட் ஆஃப் 5 கொடுப்பேன். ஏன்னா நல்ல வந்து காமெடி ஃபிலிம் தான் இது. நல்ல காமெடி, எங்கேயுமே வந்து நம்மளை வந்து ஒரு முகம் சுளிக்க வைக்கல. அதே மாதிரி டபுள் மீனிங்ல பேசுறது, அசிங்கமா பேசுறது, இல்லை தேவையில்லாத ஒரு பஞ்ச் டைலாக், இல்லை ரொம்ப கிளாமரான ட்ரெஸ்ஸிங் அந்த மாதிரி எங்கேயுமே இல்லை. ரொம்ப நீட்டா இருக்கு. படத்துல ஒரு 3 பாட்டு வச்சிருக்காங்க. இமான் மியூசிக், அது வந்து மியூசிக்கை கேட்டாலே தெரியுது. அதே மாதிரி இமான் பாடி இருக்காரு, அந்த குரலை கேட்டாலே தெரியுது. பாட்டு ரொம்ப ஹிட் ஆகல, ரொம்ப நல்லா இல்லைன்னு சொன்னாலும் இட்ஸ் ஓகே. ஒரு தடவை வந்து அந்த படத்துல வந்து அந்த 3 பாட்டும் வந்து நம்ம ஒரு தடவை வந்து அந்த படம் பார்க்கும்போது 3 பாட்டை வந்து கேட்கலாம். ஏன்னா பாட்டை அவாய்ட் பண்ணிட்டு வந்து ஒரு படம் எடுக்க முடியாது. ஸோ அது ஒரு இது ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ரீசன்லாம் வந்து பாட்டு அப்பப்போ வந்தாகணும். ஸோ அதனால அது ஓகே, ரொம்ப கேட்க முடியாத அளவுக்குலாம் இல்லை, அது வந்து ஓகேவா இருக்கு. ஹீரோயின் பத்தி சொல்லணும்னா ஏதோ புதுமுகம் போல இருக்கு, ரொம்ப அழகா இருக்காங்க பாக்குறதுக்கு, ஒரு மாதிரி ரவுண்ட் ஃபேஸா. அவங்களுக்கும் வந்து ஃபியூச்சர்ல நல்ல ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியில தமிழ் பொண்ணுங்கிற மாதிரி தெரியுது. தமிழ் இண்டஸ்ட்ரியில அவங்களுக்கும் நல்ல ஒரு ஃபியூச்சர்ல வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஸோ மொத்த லொல்லு சபா டீமும் இங்க இருக்காங்க. பிளஸ் நம்ம தம்பி ராமையா, அதுக்கப்புறம் வந்து நம்ம மனோ, அவங்க எல்லாமே இருக்காங்க. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து படம் வந்து காமெடி தான். ஆல்மோஸ்ட் 2 hours 10 minutes இந்த படம் ஓடுது. அதுல ஒரு 10 minutes பாட்டெல்லாம் போனாலும் மீதி 2 மணி நேரத்துல ஆல்மோஸ்ட் 1.5 to 1.25 மணி நேரம் வந்து ஃபுல்லா படம் வந்து காமெடி தான். அப்ப இதுல நிறைய பேர் சொல்றது லாஜிக் இல்ல, அது இல்லைன்ட்டு. சினிமானாலே லாஜிக் பார்க்கறது ஒண்ணுமே இல்லை. இப்ப ஹீரோ ஒரு ஆள் வந்து 10 பேர் அடிக்கிறான், 100 பேரை பறக்க விடுறான், பஞ்சு டைலாக் பேசுறான் அப்படின்னா அதெல்லாம் லாஜிக் அப்படி கிடையாது. சினிமானாலே நமக்கு வந்து அது லாஜிக்குங்கிறத தாண்டி தான் இருக்கு சினிமா. ரியல் லைஃப் ஸ்டோரி எல்லாம் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம என்ன சொல்றது, நம்மளுடைய சேரன் படம் எல்லாம் வந்து பார்த்தோம்னா ஆட்டோகிராஃப், தவமாய் தவம் இருந்து எல்லாமே ரியல் லைஃப் ஸ்டோரிங்கிற மாதிரி தான் இருக்கும், நம்ம வாழ்க்கையோட ரொம்ப ஒட்டி இருக்கும். பட் இது வந்து என்ன சொல்றது, அந்த மாதிரி இல்லை. பட் நமக்கு வந்து ஒரு ஃபேமிலியோட போறீங்க, இல்லை வீட்டில் வயசானவங்களை கூட்டிட்டு போறீங்க, இல்லை குழந்தைங்களோட போறீங்க அப்படின்னா, இல்லை ஈவன் ஃப்ரெண்ட்ஸோட போனாலோ, ஸ்கூல் பசங்களோ காலேஜ் பசங்களோ யார் போனாலும் சரி, இல்லை ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க சேர்ந்து போனாங்களும் சரி, ஒரு 2.25 மணி நேரம் வந்து நல்ல ஒரு என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இந்த கூல் சுரேஷ் இருக்கார், கூல் சுரேஷ் சொன்ன மாதிரி வெயில்ல சாப்பிடணும் நொங்கு கூலா இருக்கும் இந்த படம் பார்த்தா அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னாரு. கண்டிப்பா வந்து நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட் இருக்கும். நல்ல ஒரு சில சீன்லாம் வந்து நல்ல வயிறு குலுங்க சிரிக்க வைக்கும். மற்றபடி அவருடைய ரெகுலர் கவுண்டர்ஸ் அந்த படத்துல எல்லாமே வந்து நல்லாவே இருக்கு. ஸோ இது வந்து ஒரு பெரிய ஒரு ஹேட்ரிக் தான். ஸோ சந்தானமும் வந்து அதை வந்து ரியலைஸ் பண்ணியிருக்காரு. இன்னும் வருங்காலத்துல இதே மாதிரி தான் வந்து படங்கள்லாம் வந்து கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அவருடைய ரூட் அதுதான். ஸோ அவர் போய் வேற ஒருத்தவங்க ரூட்ல போய் இது பண்ணிக்க வேண்டாம். இந்த மாதிரி, ஏன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி ஒரு காமெடி ஜெர்னல்ல பிலிம்ஸுங்கிறது பார்த்தா தமிழ் சினிமால அதிகமா இப்பெல்லாம் வருது கிடையாது. ஸோ ஈவன் சிவகார்த்திகேயன் கூட அந்த மாதிரி வந்தவர் தான். அவரும் வந்து வேற மாதிரி தான் படம் கொண்டு போறாரு. கமர்ஷியல் மூவிஸா இல்லை ஒரு மாதிரி சயின்டிபிக்கா அது அந்த அளவுக்கு பெருசா ஈடுபடலை. அதே சிவகார்த்திகேயன் காமெடியா நடிச்ச படங்கள் எல்லாமே நல்லாவே இருந்திருக்கு. ஸோ சந்தானம் இப்போ வந்து அவருடைய ஒரு ட்ரெண்டுக்கு வந்திருக்காரு. கதை இல்லையா, சுத்தமா கதையே இல்லையா அப்படின்னா கதை இல்லைன்னு இல்லை, கதை கொஞ்சம் இருக்கும். பட் ரொம்ப வந்து என்ன சொல்றது, ஒரு ரெகுலர் கதையா பழி வாங்குறது அது மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லாம அது கதை ஒரு பக்கம் போகும், காமெடி அது எல்லாமே சேர்ந்து ஒரு கலவையா இருக்கும். அதான் சொல்றேன், மொத்தத்துல
நீங்க வந்து ஒரு 200 ரூபா கொடுத்து அந்த படத்தை பார்த்தீங்கன்னா எங்கேயுமே உங்களுக்கு முகம் சுளிக்க வைக்கிற மாதிரி இருக்காது. அதே மாதிரி காமெடியும் வந்து என்ன சொல்றது, எங்கேயுமே வந்து காமெடி எதுவுமே வந்து வேஸ்டா போல. ஸோ பண்ண காமெடி எல்லாமே வந்து நல்லா வந்து ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஸோ அதே மாதிரி எல்லாருக்கும் ஸ்பேஸ் கொடுத்து இது பண்ணியிருக்காரு. மெயினாக அந்த லொல்லு சபா டீம் அதுதான். ஸோ இந்த லாஸ்ட் 2 படமும் சரி, இது 3rd ஃபிலிம் ஹேட்ரிக், எல்லாத்துலேயுமே அவருடைய லொல்லு சபா டீம் வந்து இருக்கு. ஸோ அது அவருக்கு ஒரு பெரிய பலம். ஸோ ஒவ்வொரு சின்ன சின்ன கேரக்டர்ஸாக தான் எல்லாரும் வராங்க அப்படின்னாலுமே வந்து அவங்களுடைய வேலையை நல்லா செஞ்சுட்டு போறாங்க. அவங்களையெல்லாம் பார்த்தாலே வந்து நமக்கு வந்து சிரிப்பு வருது. அதுவும் அந்த மாச்சுரியில ஒருத்தர் இருப்பார் லொல்லு சபா இது அவரு. ஸோ அவரெல்லாம் பார்த்தாலே நமக்கு சிரிப்பு வரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி சந்தான படத்துல கேட்பாரு, ஏன்ப்பா இன்னுமா என்ன லூஸ் நினைச்சிட்டு இருக்கியா அப்படின்பாரு. அந்த மாதிரி அவங்களையெல்லாம் பார்த்தாலே வந்து நமக்கு சிரிப்பு வரும். மெயினா அந்த இது லொல்லு சபா சேஷு, அவர் இப்போ ரீசெண்டாக எக்ஸ்பயர் ஆனாரு. ஸோ அவருடைய லாஸ்ட் படம்னு நினைக்கிறேன் அது. ஸோ அதனால வந்து நல்லா இருக்கு. இன்னொன்று லொல்லு சபா டீமுக்கும் வந்து நம்ம என்ன சொல்றோம், இந்த மாதிரி சந்தானத்தோட சேர்ந்து இது பண்ணாதான் அவங்களுக்கும், ஏன்னா அவங்க எல்லாமே நல்ல திறமையான நடிகர்கள். அவங்களுக்கு எதுவும் பெருசா சான்ஸ் இல்லை லொல்லு சபாக்கு அப்புறம். ஸோ அவங்க நடிச்ச படங்கள் மேக்சிமம் வந்து சந்தானத்தோட தான் நடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஒரு பார்ட்னர்ஷிப், இந்த ஒரு டீம்ங்கிறது நல்ல டீம். ஸோ எனக்கு தெரிஞ்சு இது வந்து ஆல்ரெடி வந்து பிப்ரவரியில நமக்கு அந்த வடக்குப்பட்டி ராமசாமி வந்தது. இப்போ திரும்பி மேல வந்து இப்போ ஃப்ரைடே அன்னைக்கு வந்து இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இங்கே நான் தான் கிங். ஸோ எனக்கு தெரிஞ்சு ரெகுலரா ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை படம் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காரு சந்தானம். ஸோ வருஷத்துக்கு பார்த்தோம்னா நமக்கு ஒரு 3 to 4 ஃபிலிம்ஸ் வந்து சந்தானம் மூலமா நமக்கு வரலாம். பட் ஓவராலா படம் வந்து ரொம்ப ஹிட்டு, ரொம்ப நீட்டா வந்து போயிருக்கு. ஸோ எல்லாருக்குமே வந்து ரொம்ப வந்து பிடிக்கும். என்ன சொல்றது, ஒரு சில நேரம் வந்து நமக்கு இந்த ரெகுலர் படத்தை பார்த்து நமக்கு ஒரு சில நேரம் போர் அடிச்சு போயிருது. அதே வில்லனோட சண்டை போடுறது, பஞ்சு லாக் பேசுறது, பழி வாங்குறது அப்படிங்கிறது. பட் இது அது மாதிரி இல்லாம ஒரு டிஃப்ரெண்டா ஒரு படத்துக்கு போறோம், ஒரு ஃபுல் காமெடி சப்ஜெக்டா இருக்கு, அதுல ஒரு ஸ்டோரியும் போட்டு அது வந்து அவங்க பண்ணும்போது வந்து நல்லாவே இருக்கு. ஸோ உங்களுக்கு நம்பி நீங்க போகலாம். ஒரு 130 நிமிஷம் வந்து உங்களுக்கு முகம் சுளிக்க வைக்காம நல்ல காமெடியா வந்து இருக்கு. இப்ப நம்ம வந்து இன்னைக்குதான் அந்த படம் போய் பார்த்தோம், நம்ம காசி தியேட்டர்ல 1:10 ஷோ. ஸோ நல்லா ஃப்ரீயா இருந்தது. இன்னைக்கு நிறைய இடத்துல சந்தானம் படம் வந்து ஃப்ரைடே தான் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ நிறைய இடத்துல வந்து ஓடிட்டு இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மந்த் வரைக்கும் ஃபுல்லா ஓடும்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்ப இருக்கிற படத்துல இந்த படம் வந்து இப்போ ரீசெண்டா ரிலீஸ் ஆனதுலயும் சரி, பெரிய ஆல்மோஸ்ட் ஒரு 1 மந்த்னு வச்சுக்கலாமே, இந்த 1 மந்த்துக்குள்ள வந்ததுல இந்த படம் வந்து நல்லா இருக்கு. ஸோ எல்லாருமே தேட்டர்ல போய் பாருங்க. அது கூட ஒரு சில பேர் சொல்றாங்க, இது என்ன சந்தானம் படத்தை போய் தேட்டர்ல பாக்குறதா, அது HD பிரிண்ட் வரும், இல்ல நம்ம அந்த இது என்ன சொல்றது இந்த இதுல வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நமக்கு என்னதான் வந்து டெக்னாலஜி டெவலப் ஆகி நமக்கு வந்து வீட்டில் ஒரு டிவியில பார்த்தாலுமே இல்லை HD பிரிண்ட் வந்து ஃபோனில் பார்த்தாலுமே தேட்டரில் பார்க்குற அந்த எஃபெக்ட் வராது. ஒரு காமெடிக்கு அங்கே ஒரு 100 பேர் வந்து கை தட்டி சிரிக்கும் போது அந்த ஒரு ஃபீலே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எல்லாரும் தேட்டரில் போய் பாருங்க. இந்த மாதிரி படத்துக்கு நம்ம வந்து சப்போர்ட் பண்ணணும். நம்ம கொடுக்குற 200 ரூபா போய் அவங்களுக்கு வந்து ரீச் ஆகணும். இதை வந்து ஒரு ஃபோனில் வந்து ஒரு HD பிரிண்ட்ல பார்க்கறதுங்கிறது வந்து முறை கிடையாது. ஸோ தேட்டரில் போய் எல்லாரும் கண்டிப்பாக பாருங்க. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து என்ன சொல்றது, எந்த ஒரு நெகட்டிவுமே வந்து கண்டிப்பா இருக்காது. ஸோ வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். இதுவும் கடந்து போகும், எண்ணம் போல் வாழ்க்கை. பாரத் மாதா கி ஜெய். ஜெய்ஹிந்த். குட் பை.